டிசம்பர்னு சொன்னதும் நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா நம்ம தலைநகரான சென்னை தான். 2004 ஏற்பட்ட சுனாமிக்கு அப்புறம் எவ்ரி இயர் வந்து சென்னையில் ஃப்ளட் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. டிசம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன நிலவரம், ஓகேவா, இல்லை இங்கே வந்துடுறீங்களா, இந்த மாதிரியான பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபெமிலியராக தெரியும் டிசம்பரில் வந்து சென்னைனா அப்படின்னா ஃப்ளட் வரும் அப்படின்ற மாதிரி. இந்த வருடமும் டிசம்பரில் வந்து மிக்ஸாம் புயல் சென்னையை தாக்குச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த புயல்னால சென்னை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளும் பல்வேறு பாதிப்புக்கு வந்து உள்ளாக இருந்துச்சு. பலதரப்பட்ட மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தான் ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அப்பாடா டிசம்பர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறக்குள்ள நம்ம சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ளட் வந்துருச்சு. அதாவது கனமழை பெய்யும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க, ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ளட் வரும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பாராத விதமாக இந்த ஃப்ளட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் எந்தெந்த இடத்துல இருந்தாங்களோ அந்தந்த இடத்துல அப்படியே லாக் ஆகிட்டாங்க. ஸ்ரீவைகுண்டத்துலலாம் ஒரு ட்ரெயின் வந்து நைட் ஃபுல்லாக ஸ்டே ஆகி, அதாவது 20 மணி நேரம் ஒரே இடத்துல நின்றுருக்கு. எதனாலன்னா தண்டவாளத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண் வந்து வெள்ளத்தால் அரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதால் மூவ் ஆக முடியல. உள்ள கிட்டத்தட்ட 850க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, மீட்பு குழுவினர், பேரிடர் மீட்பு குழுவினர், தேசிய மீட்பு குழுவினர் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து இன்னைக்கு காலையில் 500 பேர்கிட்ட வந்து மீட்டெடுத்துட்டாங்க. அந்த ட்ரெயினில் இருந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளையுமே ஹெலிகாப்டர் மூலமாக வந்து காப்பாற்றிருக்காங்க. ஆனால் வெள்ளம் வந்துட்டே இருக்கிறதுனால இன்னும் 350 பேர் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களை காப்பாற்றுறதுக்கு மீட்பு குழு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே மலையில் போய் தங்குறதா இருக்கட்டும், உயரமான கோயில்கள், கட்டிடங்கள், இந்த மாதிரி இடத்துல தான் போயிருக்காங்க. கரண்ட் கிடையாது, போட்லேயோ இல்லைனா ஹெலிகாப்டர்லேயோ தான் போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜில் தான் இருக்காங்க மக்கள். இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இதை கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 40 வருடங்களாக நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச வரை இப்படி ஒரு ஃப்ளட்டு வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம், 40 வருடத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஃப்ளட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இதனால் பல்வேறு மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. பயிர்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. கனரக வாகனங்களே வந்து தண்ணியில் அடித்து செல்லப்படுறதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஃப்ளட் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இங்கே நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஃபோக்கஸ்டாக சென்னை பற்றியே பேசிட்டே இருந்ததுனால அங்கே வந்து ஃப்ளட் ஓரளவுக்கு ஓஞ்சிருச்சு, கரையை கடந்துருச்சு அப்படின்னோடனே நம்ம எல்லாரும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஆனால் அந்த விஷயமே தெரியலன்ற பட்சத்தில் உங்களால் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு இன்னையிலேருந்து 7 நாட்களுக்கு வந்து கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லை, சவுத்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் நிறைய இடங்களில் மழை பெய்ய போகுதுன்னு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து கனமழை சொல்லியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் வந்து மிதமான மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இயற்கையை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஸ்ரீவைகுண்டம், களக்காடு போன்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாரும் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். தயவு செய்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போயே வந்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்மளோட ஹெல்ப் ரொம்பவே தேவைப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே இந்த விஷயத்தை வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அவேர்னஸ் கிடைக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இனிமேல் நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் வந்து நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். பாய்.